மாலை ஆராதனையிலே சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவா இப்ப எந்த சபைகளும் மாலை ஆராதனை கிடையாது, பெரிய பெரிய சர்ச்செல்லாம் இருக்கு. ஆனா எங்களுடைய ஆலயத்துல வழக்கத்துக்கு மாலை ஆராதனை ஒரு குடும்பம் மாப்பிள்ள தேங்காய் மட்டும் தவறாம கலைவுகளை சாப்பிடுவோம். அவங்களுக்காகவே ஈவினிங் ப்ரிப்பேர் போவேன். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக இப்ப கூட இந்த மாலை ஆராதனை வாட்ச் பண்ணுவாரு. மாலையிலும் ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு வாய்ப்பு. ஆண்டுகள் ஞாயிற்றுக்கிழமை 2 வேளையும் ஆராதனைக்குள் விரும்புகிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் நானும் என் தம்பி 1985ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி எங்க வாழ்க்கை கொடுத்தோம். இது வரைக்கும் காலையில் சர்ச் போவோம், சாயந்தரம் சர்ச் போவோம். ஊழியத்துக்கு முன்னாடி ஊழிய ஆரம்பித்தது வலுக்கட்டாயமா 30 பேர் தான் வருவாங்க, 50 பேர் வருவாங்க. ஆனா நான் உள்ளூர்ல தான் நான் தான் போய் செய்தி கொடுத்து நாங்க தான் ஆராதனை. ஆகவே இந்த டாக்டர் விடும் மாலை ஆராதனை விடும் என்ற ஒரு நோக்கத்தில் மாலையை சந்திக்க வந்திருக்கிறோம். நம்ம 30 நிமிடம் தான் ஒரு பாட்டு பாடுவோம், 5 நிமிஷம் யோசிப்பு, 3 நிமிஷம் ஜபம், 5 நிமிஷம் செய்யும். சந்தோஷம் தானே? 40 முடிச்சிடும். ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணும், அரை மணி நேரம் உட்கார்ந்து இந்த ஆராதனை முழுமை கவனித்து இதுக்காகவே என் தம்பி செய்து ஆயிரத்தி வந்துட்டாரு. ஆகவே நீங்க கத்தோடைய வார்த்தைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றோம். ஜோபனமா எல்லாரும் இருக்கிற கண்களி முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்ப்போம். என் மகன் ஜூன் ஐசனார்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பித்து அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் கூட 2வது முறையாக ஆண்டவரை கூடி ஆராதிக்க கொடுத்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த லைவ் மூலமாக குடும்பமாய் உட்கார்ந்து நம்ம தொழுது கொள்கிறோம். எங்க பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, ஜப பகுதி, செய்தி முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அளவற்ற பிரச்சனை முழுவதும் காணப்பட முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, ஆண்டவரே என் கூடிய இருங்கப்பா, என்னை விட்டு போது இயேசு போது. தெரிஞ்ச பாடல் 3 முடிச்சாரதா இருக்கும். எல்லாம் கை தட்டி பாடி தேவன் மகிமைப்படுத்தும். எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, வழி நடத்துவாயே, என்னை சந்திக்க வந்திடுவாயே, என்னையும் வழி நடத்துவாயே, என்னை சந்திக்க வந்திடுவாயே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. விசுவாசம் சோதனை பெருகிட்டாலும் சோதனை போகாமல் செல்லவே, விசுவாசம் சோதனை பெருகிட்டாலும் சோதனை போகாமல் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயக்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயக்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. அமர்ந்த கண்ணினை காண்பிடுவார், கருணை தீருவார், அமர்ந்த கண்ணினை காண்பிடுவார், ஆத்துமாவை தினம் பேசிடுவார், மரண பள்ளத்தால் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் பேசிடுவார், மரண பள்ளத்தால் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழி நாடித்தாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழி நாடித்தாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்தாலும் ஆகாதவர் என்று கண்ணிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்தாலும் ஆகாதவர் என்று கண்ணிட்டாலும். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே,
நாளிலுமே வெற்றியிலுமே வெற்றர் வாழ்விலே இயேசு போதுமே நாளிலுமே வெற்றியிலுமே வெற்றர் வாழ்விலே இயேசு போதுமே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், புதுமானவர் அப்பா. மரணே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ராஜா ஸ்தோத்திரம் ராஜா. நாளுந்தாயை கண்டேனையா அண்ணாலையும் வெறுத்தேனையா ஒரு நாளுந்தாயை கண்டே ஐயா அண்ணாலையும் வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா உந்தையை வீட்டில் சோர்ந்து போயிருக்கீங்களா? மனசு கஷ்டமா இருக்கா? என்ன நீடிக்குமா? என்ன செய்வா தெரியலையே? மன கஷ்டத்தோடு கூட ஆராதனை பங்கெடுத்துக்கிறாயா? தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, இயேசுவாவுக்கு படித்திருந்தாண்டவரே என்ன பண்றது தெரியல, போற வழி புரியல, ஒத்தடி பாதையா இருக்கிற, சொந்தம் பண்ணி சொல்லிக்கூடிய யாருமே தனிமையா இருக்கிற. ஆனா ஒரு வார்த்தை சொல்றது, இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே எல்லாம் நான் தான். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் பயப்படுற? எல்லாம் சீக்கிரமா மாறி போடும். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். இன்னும் எல்லாம் கம்ப்ளீட்டா மாத்தி மறுபடியும் கட்டாயம் கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா எனக்கு நீங்க நாப்பா சொல்லுங்க, நீங்க நாப்பா எனக்கு ஓஷம் சொல்லுங்க, நீங்க தான்ப்பா எனக்கு, நீங்க தான்ப்பா எனக்கு, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இயேசப்பா, ஆனால் அன்பு காட்ட யாரும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இயேசப்பா, ஆனால் அன்பு காட்ட யாரும். சொந்தம் வந்தோம் நீங்க தானையா, சுகமும் நீங்க தானையா, சொந்தம் வந்தோம் நீங்க தானையா,
சொத்து சுகமும் நீங்கதானையா. வழிகாட்ட யாருமில்லை, போன வழி தெரியவில்லை, ஒத்தையடி பாதையில ஒத்தையாய் நடந்து போனேன். வழிகாட்ட யாருமில்லை, போன வழி தெரியவில்லை, ஒத்தையடி பாதையில ஒத்தையாய் நடந்து போனேன். சத்தியம் நீங்கதானையா, வாசலும் ஜீவனும் நீங்கதானையா. வழியும் சத்தியம் நீங்கதானையா, வாசலும் ஜீவனும் நீங்கதானையா. கைகளை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க. சகல துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவோம். நம்முடைய பிதாவையும் நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்புள்ளதாக எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் மன்னிகள் பாவங்கள் மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசத்தில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிழ்ச்சி என்றென்றைக்கும் உங்களுடையவர்களே. ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து வழக்கத்தோடு தேசத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண கவனிங்க. ஆண்டவர் எனக்கு சமர் கொடுத்து வாரம் இனி எப்பெல்லாம் ஆராதனை நடக்குது அப்பதான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேசத்துல ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி வலதுகரத்தை உயர்த்தி இந்தியாவை ரட்சியும், தமிழ்நாடு ரட்சியும், சென்னையை ரட்சியும், இந்தியாவுக்கு எல்லா பாவம் விடுதலை, இந்தியாவுக்கு எல்லாம் இயேசு 138 கோடி இந்தியாவில், தமிழ்நாட்டில் 7 கோடி இருக்காங்க, சென்னையில 1.5 கோடி இருக்காங்க. எல்லா மக்களும் கர்த்தரை அறிந்து கொண்டு ஆண்டவரை தேடு ஆராதிக்க இயேசு ஏற்று எல்லா சபை எடுப்பது வர மூடப்பட்ட ஆலயம் திறக்கப்பட எல்லா அரசியலை கர்த்தரோடு ரட்சிக்க பாவங்களை ஜோமனபுரம் என்னுடைய சகோதரன் மனைவி ரோஜினி ஐசர் அவர்கள் சத்தத்து உயர்த்தி வாதத்தோட தேசத்துக்காக ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணுங்க. பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், கற்பழிப்புகள், பலாத்காரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவே நாமத்தில் இருந்து என் தேசத்தை விட்டு வெளியே அகற்ற முடியாத அசுத்த வெளியேறுவதாக, அசுத்த வெளியேறுவதாக எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிங்க, எல்லா அதிகாரிகள் ரட்சிங்க, IAS, IPS ஆபீசர்கள் ரட்சிங்க, அரசியல்வாதிகளை தொடுவீராக ராஜா. நீ தொட்டு அவர்களை யாரோட மனமாற்றமுடைய செய்ய முடியாத ஒரு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறேன், மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறேன், வந்திருக்க எல்லா அரசியல்வாதிகளை ரட்சிக்கிற எல்லா சீமைகளை ரட்சிப்பீராக ஜெபிக்கிறேன். தொடுவீராக ஒரு எழுப்புதல், ஒரு பின்வாரி எங்களுடைய தேசத்துல ஊற்றப்பட முடியாத ஜெபிக்கிறேன் ராஜா. தேசத்துக்கு சேவத்தை கட்டிடுங்கப்பா, வறுமை போகட்டும் அப்பா, பஞ்சம் நீங்கட்டும் ஆண்டவரே, செழிப்பை ஆண்டவரை கட்டிடுமையான ஜெபிக்கிறேன். மனதினுடைய ஸ்தோத்திரம் அப்பா. பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றி இருப்பது போல நீர் என்னென்றைக்கு இந்தியரை சுற்றி இருப்பீராக ராஜா. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு ஆதரவா இருக்க முடியாத ஜெபிக்கிறேன். ஒரு சமாதானத்தான எல்லையில சமாதானம் உண்டாக முடியாத ஜெபிக்கிறேன். எங்க நாட்டை நீ காப்பாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது சுகம் உண்டாக முடியாத ஜெபிக்கிறேன். உன்னால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் தொட்டு சுகமாக்குவீராக. அவர் குணப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். கொரோனா பரவாதபடி நீ ரத்தத்தால வசனத்தால வேலையடைக்க முடியாத ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை அப்படியே ஆசிரிக்க முடியாத ஸ்தோத்திரம், சேவத்தை தருக முடியாது உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரை ரட்சிக்க முடியாது துதிக்கிறோம் ராஜா. ஜெபத்தை கேட்டு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சகோதரி பெண்ணே நமக்கு கர்த்தர் எல்லா கைகளும் கைகளை தட்டி தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமான் இயேசுவை புரிவோம், அவரை காண்பிப்போம், ஆயிரம் நிற்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பா இயேசு
சொந்தமாக்குவோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கேட்க போகிறோம். நமக்கு இருக்கும் பரிசுத்தவான்கள் காலைல நான் பேசுனேன், அந்த செய்தி தெரியும். ஜீசஸ் அந்த யூடியூப்லயும் வெப்சைட்லயும் பார்க்கிறோம். மாலையிலே தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். தம்பி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம எல்லாரும் பயணத்தோடு வேதாவத்தை வைத்து கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மாலை இறுதியிலும் இந்த ஓய்வு நாளை மாலை ஆவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு தேவன் பாராட்டுமை கிருபைக்காக கர்த்தரை நாட்டுகிறேன். யாவரும் கண்களில் ஒரு நிமிடம் அருள்நாத இயேசு நோக்கி கர்த்தருடைய நாமத்தை காணப்படுகிற கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிடம் வார்த்தை தியானம் பண்ண போறோம். டிவியில் பேசலாம பேச போறேன். தேவன் நம்மோடு பேச நம்மோடு சின்ன ஜெபம். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடந்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடந்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரிடல்ல கரவாத எல்லை என் வாழ்வினாரோ. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாரே போதுமா. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாரே போதும். நான் திறக்கப்படுவதாக சகல பிரஸ்தாபத்துக்கு வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறேன். எங்களோடு பேசும் கொஞ்ச நேரம் வார்த்தை தியானிக்க போகிறோம். கிரியை செய்யும் பலவான் கட்டப்படட்டும். சாத்தான் போல் கீழே விடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தேவ சபைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த மாலை என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது வேதத்தில் அருமையான வசனத்தை கற்று காண்பித்தார். வாசித்து கேட்போம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். போதும். அருள்நாத இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பாக சீஷரோடு கூட படகுகளை பிரயாணம் பண்ணும்போது அந்த கப்பலிலே பின் அடித்தட்டில தலையினை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர் பலத்த காற்று வந்து கப்பலை அப்படி முழுகிற மாதிரி பயங்கர காத்து, தண்ணீராம் படகுக்கு பயங்கர சூறாவளி காற்று. உடனே சீஷர்கள் இயேசுவை போய் எழுப்புகிறார்கள். எழுப்பி ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று எழுப்புற போது இயேசு எழுந்தத வாசிக்கிறது. இயேசு எழுந்து காற்றை பார்த்து அதட்டி இறையாதே அமைதலாயிரு. உடனே காத்து நின்று போயிட்டான். அமைதி உண்டாயிட்டான். நன்கு கட்டுடைய பிள்ளைகளே, இந்த பேசுறதுல 4 வசனத்துல அந்த 31-44 வசனத்திலே அந்த படகுகளை படுத்துக்கொண்டு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து ஒரு 3 குறிப்பிலே மிக சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். இயேசுவுக்கு அவங்க எழுப்புறாங்க. எழுந்த பிறகு அவர் அதட்டுகிறார். இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லி. ஆகவே அந்த அதட்டி அந்த காற்று நின்று அமைதி உண்டான அந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு 3 குறிப்பை மிக சுருக்கமாய் சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வாழ்க்கை வழங்க பண்ண உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக அந்த படகுகளை படுத்திருந்த அந்த இயேசு எப்படிப்பட்டவர். நம்பர் 1 முதல் குறிப்பு அதே பேச அதே 4 வசனத்தை பார்க்க போறோம். நம்பர் 1 முதலாவதாக மார்க் 4:39 வாசிக்க கேட்போம். அப்பொழுது காற்று நின்று போய் போதும். அவர் அதற்றாரு இறையாதே அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் உடனே காற்று நின்றுச்சு. நீங்க மார்க் 4:41 பின்பகுதி வாசித்து பார்த்தீங்கன்னா காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. ஜனங்கள் பயந்தார்கள். காற்று நின்றது. சோ இந்த 2 வசனத்தை வைத்து முதல் குறிப்பு அந்த இயேசு எப்படிப்பட்டவரா. நம்பர் 1 இஸ் a god of controller. 3 சி சொல்ல போறேன். சி ஃபார் கிரைஸ்ட். அந்த இயேசு எப்படிப்பட்டவர் 3 சி சொல்ல போறேன். நம்பர் 1 உடனே காத்து நின்னுச்சா. காத்து கீழ்ப்படுகிறது. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இதை god of controller கட்டுப்படுத்தும் தேவன் என்று சொல்ல விரும்புகிறேன். கட்டுப்படுத்தும் இயேசு. முதல் குறிப்பு அந்த இயேசு எப்படிப்பட்டவரா. இஸ் a god of controller. கட்டுப்படுத்துற வல்லமை உண்டு.
கொரோனா வைரஸ் கிருமிகளை கட்டுப்படுத்த வல்லமை இயேசுவுக்கு உண்டு. வாதையை கட்டுப்படுத்த வல்லமை இயேசுவுக்கு உண்டு. உங்க குடும்பத்துக்கு நெருக்கத்தை பிசாசுக்கு அதனை கட்டுப்படுத்த வல்லமை இயேசுவுக்கு உண்டு. இஸ் a God of control. ஐயா சூறாவளி வீசுதுயா, கடல் கொந்தளிக்குதுயா, குடும்பத்துல பயங்கர போராட்டம், என்ன படத்துல கலங்கி இருக்குதுயா, இஸ் a God of control. அது விக்மாஸ் ஒரு பாட்டு பாருங்க, ரொம்ப பிடிச்சமான பாட்டு. அவர் கண்ட்ரோல் பண்ற தேவன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கண்ட்ரோல் பண்ற தேவன். ஒரே ஒரு அடியை பரிசுத்தமான God of control. ஒரே ஒரு அடியை கைதட்டி பாடி கர்த்தருக்கு மகிமை கொடுத்து கட்டுப்பாட்டு ஆவியானவர் கையை தட்டி என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் போல வாழ்பவர் நான். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். வல்லமை ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தான ஒரு சொல்லால் விரட்டிவிட்டேன். வல்லமை ஆவியானவர் கட்டுப்படுத்துறது வல்லம். எங்க வீட்டுல 4 பேர் இருக்கோம், 2 பேரும் குடும்ப தலைவர். எங்க வீட்டுல 2 ஃபேமிலி, 3 வீட்டு, 2 ஃபேமிலி. என் ஃபேமிலி, பிரதர் ஃபேமிலி. நாங்க மொத்தம் 8 பேரு. என்னுடைய வளர்ப்பு மகன் ஒரு எங்க வீட்டுல ரமேஷ்னு, அப்புறம் என்னுடைய சிஸ்டர் அப்பா எங்க வீட்டுல ஸ்டீவ். 10 பேர் ஒரு வீட்டுல. இந்த 10 பேரும் 2 டேடி வீட்டுல இருந்தாலும் 2 கதை வீட்டுல இருந்தாலும் என் பிரதர் தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாரு. நம்மள பசங்க ஈஸியா ஏமாத்து பண்ணுது. நம்மளுக்கு தான் சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி பசங்களுக்கு. என் பிரதர் சைலண்ட் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் பண்றது ஒரு பவர், வல்லமை. சாதாரண ஒரு வீட்டு தலைவர் தகப்பனுக்கே ஒரு கண்ட்ரோல் பண்ண வல்லமை இருக்குதா? இஸ் a God of controller. காற்றை கட்டுப்படுத்துவார், கடலை கட்டுப்படுத்துவார், உலகத்துக்கு அந்தகார கிரியைகளை கட்டுப்படுத்துவார். நம்பர் 1 இஸ் a God of controller. அந்த கட்டுப்படுத்த தேவனை பார்த்து நீங்க எந்த காரியம் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாது. நான் சொல்றேன், கர்த்தர் நினைச்சார்னா அந்த வைரஸ் கிருமியை கட்டுப்படுத்துவார். இஸ் a God of controller. நம்பர் 2 இரண்டாவது சி என்னவா? அதே பேசுறதுல மார்க் 4:40 வாசிங்கள். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஒரு ஆளுதான எழுதுகிற சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க? ஒரு ஆளுதான வார்த்தை, பயப்படாதே என்று சொல்லி. நான் இரண்டாவது காட் எப்படி பண்றோம்? இரண்டாவது சி God of comforter, God of controller. நம்பர் 2 God of comforter. அவரை போல தேர்ச்சுகிற தேவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவாங்க. நம்ம கலங்கும் போது பயப்படுவது, கலங்காத மகனே, பயப்படாத மகனே என்று சொல்லி நம்மளை தேர்ச்சுகிற ஒரு அன்பின் தேவன் நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் தாயை போல நம்மளை தேற்றுவார். ஏசாயா 66:13 சொல்லுது, அவனை ஒரு தாய் தேற்றும் போது தேற்றுவேன். தாய் போல தேற்றுவார், தகப்பன் போல தேற்றுவார், தந்தை போல தேற்றுவார், நண்பனை போல. ரகசிய நண்பர். சில பேர் நண்பர்கள் ஷேர் பண்ணுவாங்க, ரகசியமா என்னமோ குசு 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 பேசுவாங்க. நண்பர் அவரை தேற்றுவார், நண்பரை போல ஆண்டவர் தேற்றுவார். ஆண்டவர் மனவாளன் போல தேற்றுவார். அவளை போல சிறந்த தேற்றுவார் யாரும் கிடையாது. நீ பயப்படும் போது மகனே பயப்படாது என்று சொல்வார். லூக்கா 8:50 வாசித்து பார்த்தா யவீரு பயப்படுகிறான், குழந்தை இறந்து விட்டான் என்று இயேசு சொன்னார். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனே. Don't fear, be faith on me. Don't give up your faith. ஒரு விசுவாசத்தை விட்டு விடாதே, பயப்படாதே. நானும் என் அன்பு சொல்ற ஊழியத்தை எத்தனை முறை கலங்கும் போதுலாம் செவிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், பயப்படாத மகனே, ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். ஏன் பயப்படுகிறார்? என் குடும்பத்திலே என் ஊழியத்தில் பாதை எத்தனையோ கலந்து சூழ்நிலை வரும்போதுலாம் அழுவின் கண்ணீரோடு தேவனை பார்த்து விடுதல். பயப்படாத மகனே, பயப்படாதே. நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து தேர்ச்சுகிற தேவன். பயப்படாத இந்த வார்த்தை தேற்றுதலை குறிக்கிறது. ஆகவே 2வது அவர் சொல்றது, கடவுள் இருந்து கர்த்தர், கப்பல் இருந்து கர்த்தர், 2வது தேவனா பகல் இருந்து கர்த்தர். God of comforter. Hallelujah. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா.
உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போல கண்காணிலே இயேசுயா, நீ போல கண்காணிலே. நானும் என் பிரதருங்க 7 வயசுல எங்க அப்பா இறந்துட்டாரு. எனக்கு அப்பா கிடையாது, டேடி கிடையாது. ஸ்கூல்ல பிள்ளைங்க அப்பா உனக்கு டேடி வந்தாலும் நிறைய பேர் நான் அழுதுங்க. எனக்கு டேடி இல்லைங்க. அப்புறம் 22 வயசுல எங்க அம்மா வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் அம்மா கிடையாது. அம்மா அப்பா இல்லாம நாங்க 2 பேர் கூட வந்து 8 பேர் நேசிங்க. இப்போ கொரோனா லாக்டவுன் ஆகி 40 நாள் ஆகுதா கூட பிறந்த ஒருத்தரோட 4 மணி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. விசுவாசி கேக்குறாங்க, நண்பர்கள் கேக்குறாங்க, கிராண்ட் பாஸ் செய்யணும் ஃபாரின்ல இருந்து கேக்குறாங்க. கூட பிறந்தவங்க எங்களுக்கு கூட பர்த்தோட 4 மணி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. லைவ்ல பார்த்து நிறைய பேர் சொல்றேன், பர்த்தோட தம்பி எப்படி இருக்குன்னு கேக்குறேன். நாளை தகப்பன தாயும் அனாதையா இருந்தோம். எங்களுக்கு தேற்ற யாரும் கிடையாது. ஆண்டவர் ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் யூ மினிஸ்ட்ரி கொடுத்து நானே என் பிரதர் நீங்க ஊழியத்தை தேவத்துக்கு கணக்கற்ற மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஓ நம்முடைய தேவன் என்றால் இஸ் God of comfort. ஹல்லேலூயா. தாய் போல தேற்றுகின்ற எங்கள் அன்பு இயேசுவே, தாய் போல தன்னை போல தோள் சுமந்த எங்கள் அன்பு ராஜனே, தாய் போல தேற்றுகின்ற எங்கள் அன்பு இயேசுவே, தந்தை போல தோள் சுமந்த எங்கள் அன்பு ராஜனே. அன்பு அது அது ஆழமானது உங்கள் அன்பு, அது நீளமானது அன்பு, அது உயரமானது அன்பு, இயேசுவின் அன்பு, அன்பு, ராஜரின் அன்பு. நானே ஆறுதல் செய்கிற தேவன். ஏசாயா 53 சொல்கிறார், நான் ஆறுதலின் தேவன். And the God of comfort. ஏசாயா 51:3, ஏசாயா 51:12. அப்புறம் எடுத்து வாசித்து பாருங்கள். Is a God of comfort. So முதலாவது God of controller, கட்டுப்படுத்தும் தேவன் தமிழ்ல. இரண்டாவது God of comforter, தேற்றும் தேவன். கடைசியாக அவர் யார்? அந்த படகுல படுத்துவது அவர் யாரா? ஏன் அவர் எழுப்புறாங்களாம்? அவர் யாராம்? எப்படிப்பட்டவராம்? மார்க் 4:39. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று போதும். அவர் அதற்கு பிறகு ஒரு பெரிய அமைதி இளைப்பாறுதல் வந்து அதற்கு பிறகு கப்பல் பிரயாணம் அமைதியா இருந்ததாம். அதை ஆண்டவர் இப்படி வெளிப்பாடு சொன்னார், அந்த காற்றை அதட்டி அமைதல் இளைப்பாறுதல் பிறகு அமைதியா இந்த படகை ஆண்டவர் நடத்தி சென்றார். ஆகவே மூணாவது இஸ் a God of conductor, நடத்தும் தேவன். அல்லேலூயா சொல்லுவாங்களா? நம்முடைய தேவனை போல சிறந்த நடத்தர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. God of controller, God of comforter, God of conductor. நான் பஸ்ல பார்த்துல கண்டக்டர் பீஃபுன்னு ஊதுவான், ஜனங்க ஏறத்துல ஊதுவா கீழே வருவாங்க. நம்முடைய தேவன் அவருடைய கண்டக்டர் கிடையாது, அவர் சிறந்த நடத்துல. நான் சின்ன வயசுல பஸ்ல போயிருக்கேன், 20 வருஷம் படிச்சேன். ஐசிஎஃப் போனோம், 20 பஸ் ஏறுவேன், ஏறத்துல நடந்து ஊதுவான், நம்ம அப்படியே அடிச்சு ஏறணும். அவன் தான் நடத்துறாரு. நம்ம தேவன் எப்படி தெரியுமா நடத்துவாரு? நான் வேற சில வசனம் வேகமா சொல்றேன், வாசிக்க நேரம் இல்ல. ஆதியாகமம் 24:48 நேர்வழியாய் நடத்துவார். சங்கீதம் 143:10 செம்மையாய் நடத்துவார். ஏசாயா 48:17 உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. கர்த்தர் மகிமையுண்டாவதாக. நம்முடைய தேவன் நேர்வழியாய் நடத்துவார், செம்மையாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். இந்த லாக்டவுன் பீரியட்ல உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை அற்புதமா நடத்துவார். எதை கொடுத்து காரணம்? எப்போ +2 ரிசல்ட் வரும், எப்படி காலேஜ் அட்மிஷன், எப்போ 10th எக்ஸாம் வைப்பாங்க தெரியல, எப்போ கல்லூரி டிவில சொல்ல கல்லூரி திறப்பு செப்டம்பரா ஒரு கேள்வி கொடுதான். அது செப்டம்பர் சொல்லலாம், கேள்வி கொடுதான்.
பல காரியம் சொல்லுவான். நீங்க பயப்படாதீங்க, ஜெபத்துல காத்துருங்க. உங்க படகுல வாழ்க்கை என்ன, உங்க படகுல உங்க பிரயாணத்துல படுத்து இருக்கும், அமர்ந்து இருக்கும், கூட இருக்கும். இயேசு உங்களை அற்புதமாய் ஆச்சரியமா அதிசயமா நடத்துவார். He is a God of conductor. கடல் கொண்ட வீட்டு பொங்க கப்பலாடி புயல் காற்று புயல் காற்று சீவீச பாய்விருந்து போகையில் கடல் கொண்ட வீட்டு பொங்க கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சீவீச பாய்விருந்து போகையில் இயேசு எங்கள் இடமன்று காற்று மாற்று துணை நின்று காரை சேர செய்திடும் காற்று துணை நின்று காரை சேர செய்திடும். காற்று அமர்த்தி துணை நின்று கரை சேர உதவி செய்கிறோம். எனக்கு கப்பல் ஓட்டியா இருக்கும். அதான் முதல்ல பாருங்க, சுக்கான் பிடித்து நடத்தும் தேவா. அவர் சுக்கானை, கப்பல் சுக்கான் இருக்குமா, அது ஸ்டீரிங், அதை பிடித்து கர்த்தர் நடத்துகிற தேவன். கப்பல் ஓட்டி இயேசு படுத்திருக்காரு உள்ள, எழுப்பி இயேசுங்கிற மனித மகன் கவலை இல்லையா? மகனை ஏன் பயப்படுற? I am the God of controller. காற்றை அதட்டினார். I am the God of comforter. பயப்படாதே. I am the God of conductor. மிகுந்த அமைதியாகி அந்த கப்பலை கரை சேர செய்தார். என் செய்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். கப்பலில் 4 வசனம் தான். நீங்க அப்புறம் டைம் இருந்தா பைபிள் எடுத்து மார்க் 4:37-41 படிச்சு பாருங்க. He is a God of 37-41 மார்க் சாப்டர் 4 ஒரு 5 வசனம் படுவது படிச்சு பாருங்க. அவர் எப்படிப்பட்ட தேவனா, அந்த வசனத்தை வாஸ்து பாருங்க. காற்றை அதட்டினார். God of controller, கட்டுப்படுத்தும் தேவன். ஏன் பயப்படுகிறீர்கள்? God of comforter, தேற்றும் தேவன். மிகுந்த அமைதி உண்டாக்கி அந்த கப்பல் நடத்தினார். God of conductor, நடத்துகிற தேவன். அந்த தேவன் இருக்கிறார். கலங்காதீங்க. சோமனுமா இருக்கிறது எல்லாரும் கண்கள் முடியும். ஆண்டவரே, நீ நடத்துகிற தேவன், எங்களை தேற்றுகிற தேவன், நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற தேவன். உங்களுக்கு ஸ்தோத்திரமான ஜெபமனும் நமக்கு என்னுடைய சகோதரர் பேர நித்ராயா அவர்கள் ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதம் கொடுப்பார். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, அருமையான மாலை நேற்று மாலை ஆராதனை உடைய ஊழியர்களா கொடுத்து ஆறுதலான தீர்க்க வார்த்தைக்காக சொல்லுவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை நாங்கள் கலங்கி திகைத்து பயந்து நீ எதமா போய் முடியுமோ என்று யோசித்து கொடுக்கிறோம். இந்த சூழ்நிலையில நீ தான் கட்டுப்படுத்துகிறவர், God of controller. நீங்க தான் எங்க ஆறுதல் படுத்துகிறவர், God of comforter. நீங்க தான் எங்க நடத்துகிறவர், God of conductor. இந்த வார்த்தை முன்னாடி ஆறுதல் படுத்துகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஸ்தாபனத்தையும் எங்கள் நேசிக்கிறதையும் ஒரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த யாரெல்லாம் லைவ்ல வாட்ச் பண்றாங்க இப்போ ரைட் நவ யாரெல்லாம் வாட்ச் பண்றாங்களோ அவரை நீங்க ஆசீர்வதியும். அவருக்கு நீ இப்படிப்பட்ட தேவனாய் தேர்ச்சிக்கிறவராய் கட்டுப்படுத்துகிறவராய் நடத்துகிற தேவனை வெளிப்பட நான் பிரார்த்திக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்மை கிருபைதான் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாதப்படி நடத்தணும் இன்றுமென்று சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஊடகத்துக்கு வருகிற வரைக்கும் ஒவ்வொரு இருக்க கடவுளே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் பாட முடியும். பாட தீமைகளாகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. என் ஆவியாத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என் மேல் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவியாத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என் மேல் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதால் வியாதிகள் அணுகாது. God bless you.
ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1:30 ஒரு சாங் ரிலீஸ் பண்ண நியூ சாங். அதை யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக் பாருங்க. நான் காலையில சொன்ன செய்தி ஒருவேளை பார்க்கணும்னா நீங்க யூடியூப் பாருங்க. நாளை மதியம் நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you.